ஹவுஸ் ஓனர் வீட்டில் விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி விஜய் கிட்ட வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பிடுச்சுல்ல, நீங்கள் நம்ம கல்யாணத்தை பற்றி வெண்ணிலா கிட்ட சொல்லிடலாம்ல அப்படின்னு காவேரி விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது விஜய் நான் இன்னும் சொல்லலாமா, இனிமேல் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போது காவேரி விஜய் கிட்ட நீங்கள் நான் ஃபோன் பண்ணப்போ ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. விஜய், ஆமாம்மா, அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அதனால் என்னால் எடுக்க முடியல. இப்போ சொல்லு, நீ எதுக்கு ஃபோன் பண்ணின்னு? ஏதோ முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லு காவேரி, சொல்லுன்னு கேட்குறாரு. அப்போ காவேரி விஜயோட கண்ணை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் மாமி வேகமாக கதவு நீக்கி எட்டி பார்க்குறாங்க. அதை பார்த்த காவேரி டக்குன்னு ஷாக் ஆகிடுறாங்க. நாளைக்கு நம்ம கோயிலில் மீட் பண்ணலாம், அங்கே வச்சு சொல்கிற முக்கியமான விஷயத்த அப்படின்னு காவேரி சொல்லிட்டு விஜய்கிட்ட நிற்காமல் போயிடுறாங்க. அப்போ விஜய் மாமிகிட்ட, என்ன மாமி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. என்னடா நீங்கள் இங்கே தான் பேசிகிட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன்னு மாமி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் காவேரி வீட்டில் நர்மதா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ காவேரியோட அக்கா சாப்பாடு செஞ்சு நர்மதா கொடுத்துட்டு, இந்த காவேரி நீயும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது காவேரி கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப வாமிட் வர ஆரம்பிக்குது. அப்போது காவேரியோட பாட்டி, என்னடி புள்ளத்தாச்சி மாதிரி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. காவேரியோட அக்கா, ஏன் பாட்டி, அவளோட சூழ்நிலை தெரியாமல் அவகிட்ட இப்படி பேசுகிறீங்களே, இனிமேல் இப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டி, சரிடி நான் இன்னி பேசலை அப்படிங்கிறாங்க. விஜய் வீட்டில் இருக்கிற வெண்ணிலா தூங்கி எந்திரிச்ச உடனே தாத்தா பாட்டிக்கிட்ட, எங்கே விஜயை காணோம், எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டிங்க, எனக்கு தெரியாமல், விஜய் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தாத்தா பாட்டி, அவன் மீட்டிங் போயிருக்காங்கம்மா, வெளியூருக்கு வந்துருவாம்மா, நீ வெயிட் பண்ணுமான்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி என்ன சொல்லி வெண்ணிலாட்ட சமாளிக்கவே முடியல. இந்த பக்கமாக தாத்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க வெண்ணிலாட்டு, இந்த பக்கமாக பாட்டி விஜய்க்கு ஃபோன் பண்ணி, அவளை எங்களால் சமாளிக்கவே முடியல, சீக்கிரமாக கிளம்பி வாடான்னு சொல்கிறாங்க. விஜய் இங்கே வீட்டில் இருந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போன உடனே வெண்ணிலா பார்த்துட்டு விஜய் வந்துட்டீங்களான்னு ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய், இந்த தாத்தா பாட்டியெல்லாம் எங்கிட்ட சண்டைக்கே வர்றாங்க, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிறாங்க. விஜய் முழிச்சிட்டு இருக்காரு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா, இதை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு யோசிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.